மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பயிற்சி 5.2 கொஸ்டின் நம்பர் 8 ஃபிஃப்த் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். இதில் நீள்வட்டத்தினுடைய சமன்பாட்டை ஒரு இரண்டாம் படி சமன்பாடாக கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷனாக இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதை வந்து ஒரு எக்ஸ் ஒயினுடைய பர்ஃபெக்ட் ஸ்கொயராக சேஞ்ச் பண்ணி நம்ம இதை எழுதணும். எப்படி பார்க்கலாம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ் டேர்ம்ஸ் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். 18x² minus 144x நம்ம வெளில பார்த்தீங்கன்னாக்க இதில் 18 நம்ம வெளில எடுக்கும் போது x² minus 8x. இதை நம்ம பர்ஃபெக்ட் ஸ்கொயரை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாக்க ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 8ல பாதி எடுத்துக்கலாம் 4², கையோட இந்த பாதியை சப்ட்ராக்ட் பண்ணிடலாம், 4² சப்ட்ராக்ட் பண்ணிடுவோம். சிமிலர்லி 12y² plus 48y இருக்கு, அதில் 12 மட்டும் நம்ம வெளில எடுத்துக்கலாம், y² plus 4y. அப்புறம் 4ல பாதி எடுத்துக்க வேண்டியது, plus 2² minus 2², கையோட அதையும் செப்பரேட் பண்ணுவோம், is equal to minus 120. அப்போ பார்த்தீங்கன்னா this can be written as 18 into x minus 4 the whole square minus 16 plus 12 into y plus 2 the whole square minus 4 equal to minus 120. That is 18 into x minus 4 the whole square minus, this is 288, 18 into 16 plus 12 into y plus 2 the whole square minus 48 is equal to minus 120. Therefore this, now it is in the form of perfect square method. It is equal to 288 minus 48, 336. 336 la 120 separate panna you will get 216 கிடைக்கும். 216 ஆல டிவைட் பண்ணி பார்க்கும்போது x minus 4 whole square by 18 12s are 216. Therefore it is x minus 4 the whole square by 12 plus y plus 2 the whole square by 18 is equal to 1 அப்படிங்கிற ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் மெத்தட்ல வந்து இருக்கும். இதை நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணணும். இதனுடைய மையத்தை வந்து நம்ம ஆதிக்கு சேஞ்ச் பண்ண போறோம். அப்ப x minus 4க்கு பதிலாக நம்ம கேபிட்டல் X அப்படின்னு பிரதியிட போறோம், y plus 2க்கு பதிலாக கேபிட்டல் Y அப்படின்னு பிரதியிட போறோம். Therefore now the equation becomes x² by 12 plus y² by 18 is equal to 1 அப்படின்னு இருக்கு. அப்ப இத பாத்தீங்கன்னா நெட் h பாத்தீங்கன்னா நமக்கு கேபிட்டல் YH தான் நம்மளுடைய நெட் h ஆக இருக்கும். அப்ப a² என்பது 12 18 ல பிகர் நம்பரை சூஸ் பண்ணிக்க வேண்டியது, 18 a² equal to 18 and b² equal to 12. Therefore a is equal to 18 உடைய ஸ்கொயர் ரூட் எடுக்க வேண்டியது 3√2 அப்படின்னு கிடைக்கும். Now e value is equal to square root of a² minus b² by a², that is 18 minus 12, that is 6 by 18, that is 1 by 3, that is 1 by √3. Therefore what is ae அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ae is equal to 3√2 into 1 by √3, that is √3 into √2 becomes √6 அப்படின்னு பார்த்தோம். a by is equal to 3√2 by 1 by √3. Therefore this is √2 into √3 becomes 3√6 அப்படினா சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம கணக்குக்கு வரலாம். இப்போ கொடுத்திருக்கிற கணக்கை நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணிட்டோம், திட்ட வடிவத்துக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இதுல புரிய நெட் h பாத்தீங்க அப்படினாக்க நமக்கு YH தான் நெட் h ஆக இருக்கிறது. அப்ப கேபிட்டல் YH ஐ பொறுத்து முனைகள் குவியங்கள்லாம் எப்படி அமையுது அப்படின்னு பார்க்கலாம். மையத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு 0 0 அப்படின்னு இருக்கும். நம்ம இந்த சமன்பாடை மட்டும் பார்க்க வேண்டியது. முனைகள் பாத்தீங்கன்னாக்க YH ல இருக்கும், therefore 0, plus or minus a ன்னு இருக்கும். therefore it is 0, plus or minus 3√2. குவியங்கள் பாத்தீங்கன்னாக்க 0, plus or minus a ன்னு இருக்கும் YH ல. அப்ப a னுடைய மதிப்பு நமக்கு 0, plus or minus √6 அப்படின்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி ஏகவரைகள் பாத்தீங்கன்னா y is equal to plus or minus a by a, that is y is equal to plus or minus 3√6 ன்னு அமையும். இது எல்லாம் கேபிட்டல் XH YH ஐ பொறுத்து மையம் வந்து ஆதியாக கொண்ட நீள்வட்டத்தினுடைய குறிப்புகள் இதெல்லாம். இப்போ நம்ம அப்படியே ஸ்மால் கொடுத்திருக்கிற கணக்குக்கு சேஞ்ச் பண்ணலாம். ஸ்மால் x by h ஐ பொறுத்து பார்க்கும்போது x கேபிட்டல் X கேபிட்டல் Y என்பது நம்ம கணக்கு பொறுத்த வரைக்கும் x minus 4 equal to 0 and y plus 2 equal to 0. Therefore the center is 4, minus 2. இதான் ஆக்சுவலா கொடுத்திருக்கிற கணக்கினுடைய மையம் இந்த மாதிரி இருக்கும். முனைகள் பாத்தீங்க அப்படின்னாக்க x minus 4 equal to 0 and y plus 2 equal to plus 3√2.
therefore முனை முதல் முனை பாத்தீங்கன்னா 4, -2 + 3 √2 அப்படினு இருக்கும். அதே மாதிரி x - 4 = 0, y + 2 = -3 √2 அப்படினு எடுத்துக்கிட்டீங்கன்னா a' can be written as 4, -2 - 3 √2 அப்படினு இருக்கும். அதுவே குவியங்கள் பார்க்கும் பொழுது x - 4 = 0, y + 2 = +√6 அப்படினு எடுத்துக்கிட்டாங்க. f1 வந்து 4, -2 +√6 னு இருக்கும். f2 னுடைய மதிப்பு 4, -2 +√6 மேல -√6 எடுத்தீங்கன்னாக்க -2 -√6 என்பது இரண்டாவது குவியமாக இருக்கும். அதே மாதிரி இயக்கு வரையில பாத்தீங்கன்னாக்க y + 2 = +3√6, அப்ப y = -2 + 3√6 என்பது ஒரு இயக்கு வரை. இரண்டாவது இயக்கு வரை -2 -3√6 அப்படின்னு இருப்பது இரண்டாவது இயக்கு வரையாக இருக்கும். இந்த கொடுக்கப்பட்ட கணக்கிற்கு இப்ப நம்ம கோம்பேட்டினுடைய மூன்றாவது பகுதிக்குள்ள வந்திருக்கோம். அதுக்கு பேர் நமக்கு அதிபறை வளையம் அப்படின்னு பேரு. இப்ப நம்ம எப்போதும் போல ஒரு நிலையான புள்ளி ஒன்று எடுத்துப்போம். நிலையான ஒரு கோடு எடுத்துக்கலாம். இந்த நிலையான புள்ளிக்கு பேரு நம்ம குவியம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நிலையான கோட்டிற்கு பெயர் நம்ம இயக்கு வரை அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த நிலையான புள்ளியிலிருந்து நிலையான கோட்டுக்கு ஒரு செங்குத்து கோடு ஒன்று வரைஞ்சிக்கலாம். FZ ன்னு பேரு. இப்ப இந்த FZ அப்படிங்கிற கோட்டினை நான் A அப்படிங்கிற புள்ளியை வச்சு உட்புறமாக பிரிக்கிறேன். எந்த விதத்துல பிரிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா FA/AZ = E/1 அப்படிங்கிற ரேஷியோல உட்புறமாக பிரிக்கிறேன். அதே கோட்டுல A' அப்படிங்கிற புள்ளி FZ அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா A' அப்படிங்கிற புள்ளியும் வெளிப்புறமாக E:1 அப்படிங்கிற ரேஷியோல FA'/A'(Z) என்பது E:1 அப்படிங்கிற விதத்துல இருக்கிற மாதிரி நம்ம பிரிச்சுக்கிறோம். இந்த AA' அதனுடைய லெந்த் வந்து நம்ம 2a அப்படின்னு எடுத்துக்கொள்வோம். இப்ப நான் AA' அப்படிங்கிற கோடை நான் x அச்சு அப்படின்னு கருதுறேன். இப்ப AA' ஓட நான் மைய குத்து கோடு ஒன்று போட்டுக்கிறேன். AA' சரி பகுதியா பிரிக்கிறேன். அது y அச்சாக நம்ம எடுத்துக்கலாம். அது ரெண்டு வெற்ற புள்ளிக்கு பேரு நமக்கு ஆதி புள்ளி, ஆரிஜின் நமக்கு தெரியும். ஆக்சுவலா நம்ம இங்க C என்பது ஆதி புள்ளியாக பார்க்கிறோம். C என்பது அதிபரவளையத்தினுடைய மையமாக இருக்கும். இந்த இடத்துல C என்பது நமக்கு 0, 0 இருக்கும். A என்பது A அலகு தூரத்துல வலது பக்கத்துல இருக்கறனால A, 0 ன்னு இருக்கும். A' என்பது -A, 0 அப்படின்னு புள்ளி இருக்கும். இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எதுனாக்க C ல இருந்து குவியம் எவ்வளவு தூரத்துல இருக்கு, அதே மாதிரி இயக்கு வரை எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். அப்போ நமக்கு பொறுத்த வரைக்கும் CA வும் CA' நமக்கு சமம் தான் இல்லையா? A அப்படிங்கிற தூரத்துல இருக்கும். அப்போ FA = EAZ, FA' = EA'(Z) அப்படின்னு கிடைக்கும். FA வையும் FA' ஆட் பண்ணி பார்த்தா என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம். FA அப்படிங்கிறது இங்க இருக்கு, FA' அப்படிங்கிறது இங்க இருக்கு. FA can be in terms of C ல வச்சு எழுதினா CF - CA ன்னு எழுதலாம். FA' can be written as CA' + CF அப்படின்னு எழுத முடியும். CA' + CF ன்னு எழுதிக்கலாம். அதே டயகிராம்ல AZ ல இருந்து A'(Z) யும் AZ யும் ஆட் பண்ணா நமக்கு AA' அப்படின்னு கிடைக்கும். இதுல பாத்தீங்கன்னா CA', CA என்பது சேம் நம்பர் தான். அதனால கேன்சல் பண்ணிக்கலாம். 2CF = E into AA' நம்ம 2a அப்படின்னு சூஸ் பண்ணிருக்கோம். therefore CF அப்படிங்கிற லெந்த் நமக்கு AE தூரத்துல இருக்கும். அதாவது குவியம் வந்து x அச்சுல AE தூரத்துல, ஆதியில இருந்து AE தூரத்துல இருக்கும். இதே நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்க FA' ல இருந்து FA வை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க நமக்கு பாக்கி இருக்கிறது AA' ன்னு இருக்கும். அதே மாதிரி in terms of center வச்சு சொன்னாக்க A'(Z) can be written as CA' + CZ. AZ can be written as CA - CZ. இந்த கணக்கில பாத்தீங்கன்னாக்க CA - CA + CA' இருக்கு. therefore it cancel. A' = 2a. therefore we'll get CZ + CZ 2CZ. therefore CZ = A/E. அதாவது இயக்கு வரையானது ஆதியிலிருந்து A/E தூரத்துல இருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் என்ன பண்றேன், P அப்படிங்கிற ஒரு புள்ளி எடுத்துக்கிறேன். Pங்கிற புள்ளி x, y ன்னு எடுத்துக்கிறேன். FP/PM. இங்க M என்பது இயக்கு வரையில உள்ள ஒரு புள்ளி. Px, y அப்படின்னு எடுத்துக்கிட்டா Mங்கிறது இயக்கு வரையில இருக்கும்.
மேல y தூரத்துல இருக்கு. therefore it is a by e comma y அப்படின்னு மாறிடும். நம்மளுடைய கூம்பு வெட்டியினுடைய டெஃபினேஷன் படி fp by pm is equal to e, that is fp square is equal to e square pm square. What is fp square? f ங்கிறது a e 0, p ங்கிறது x y. therefore x minus இந்த மாதிரி fp square pm square in terms of இரு புள்ளி வடிவத்துல, அதாவது இரண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தூரம், அந்த சூத்திரத்தை பயன்படுத்திக்கலாம். இதை நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க x square minus 2x ae plus a square e square plus y square is equal to e square into here x square minus 2x a by e plus a square by e square அப்படின்னு கிடைக்கும். y minus y becomes 0 ஆயிடும். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா x ஸ்கொயர் இந்த மாதிரி கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 2x ae என்பது காமன் ஃபேக்டர், அது காமன் டேர்மாக இருக்க ரெண்டு பக்கமும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். e என்பது 1 விட பெரியதாக இருப்பதால் e வந்து கிரேட்டர் than 1 அப்படின்றதுனால நான் e ஸ்கொயர் பாசிட்டிவ்ல வர மாதிரி வச்சுக்கலாம். இந்த x ஸ்கொயர் நம்ம ரைட் சைடு கொண்டு போயிடலாம். e ஸ்கொயர் x ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர், அதே மாதிரி y ஸ்கொயர் நம்ம ரைட் சைடு கொண்டு போயிடலாம். x ஸ்கொயர் y ஸ்கொயர் எல்லாம் ஒரு பக்கமா கொண்டு போயிடலாம். இந்த a ஸ்கொயரை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம். a ஸ்கொயர் e ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர். therefore x ஸ்கொயரை காமனா வெளிய எடுத்தா e ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயரை காமனா வெளிய எடுத்தா e ஸ்கொயர் மைனஸ் 1. therefore x square into e square minus 1 by a square into e square minus 1, dividing throughout by a square into e square minus 1. இப்போ நமக்கு திட்ட சமன்பாடு தெரிஞ்சிடும். நீள்வட்டம் எப்படி, அதிபரவளையம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x square by a square minus y square by b square, சின்ன சேஞ்ச் தான் நீள்வட்டத்துக்கு இருக்கும். minus b square y square by b square equal to 1, where b is equal to, that is b square equal to a square into e square minus 1 அப்படின்னு இருக்கும். நீள்வட்டத்திற்கும் இதுக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும்தான், b பிளஸ் குறி மட்டும்தான் மாறி இருக்கும் உங்களுக்கு. இந்த இடத்துல நம்ம இந்த x அச்சு அப்படின்னு சொன்னோம் a dash அப்படிங்கிறது, இது வந்து அதிபரவளையம். ஆக்சுவலாக இந்த இடத்துல இப்படி இருக்கும் உங்களுக்கு, அதாவது அதிபரவளையத்தை வெட்டிட்டு போற இந்த x அச்சு கோடு இருக்கிறதுனால அதுக்கு பேர் குறுக்கு கோடு அப்படின்னு பேரு, டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு பேரு. இந்த y அச்சு இருக்கு இல்லையா, y அச்சுக்கு பேரு கான்ஜுகேட் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லப்படும். மேஜர் ஆக்சிஸ் மைனர் ஆக்சிஸ் நம்ம நீள்வட்டத்தில் சொன்னோம், இங்க அதுக்கு பேரு டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அண்ட் கான்ஜுகேட் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லப்படும். நன்றி.